கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆதியாம் புஸ்தகம் 39 அதிகாரம் 22 வசனம். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அது தயவு மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக காரியங்களை யோசேப்பு வசம் ஒப்புவித்தாராம். நல்லா பாருங்க. அப்போ ஒரு மனிதனோட கர்த்தர் இருந்தா எந்த இடத்துலையும் நம்ம பாருங்க, சிறைச்சாலைகள் இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே நம்மளை மேன்மையாய் கர்த்தர் வைக்க உண்மையிலவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மாத்திரம் நம்ம உண்மையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இருக்க நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் என்னோடு இருந்தால் நான் என்ன செய்யணும்? அவர் என்னோடு இருக்க நான் என்ன செய்யணும் என்பதை குறித்து நாம் அடிக்கடி தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரே நாளில் அது வருவதில்லை தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் தினம் நம்ம ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்று என்ன நமக்குள்ளே வரும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். பாருங்க, அங்கே இருந்த எல்லா காரியத்தையும் யோசேப்பு கையில் கொடுத்துட்டார். நீ தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற, அவரே நம்பியிருக்கிற நமக்கு ஆண்டவர் எந்த இடத்துல போனாலும் ஒரு உயர்வை தர உண்மையில் அவராக இருக்கிறார். இவன் தப்பு பண்ணினான் என்று தான் ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவன் கூட இருந்ததுனால இந்த சிறைச்சாலை அவனுடைய அந்த தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்து, நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவு அவனை கர்த்தர் உயர்த்திட்டார். பாருங்க, அதே போல தான் நம்மளையும் நீங்கள் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் கூட இருந்தார்னு வைங்களேன், நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஒரு பெரிய மேன்மை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். சரியா? அதனால் ஆண்டவரோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நன்மையினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும், தயவினால் நிரப்பும். நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே, அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றியப்பா. நீர் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.